அன்றைய தினம் இந்த அங்காள பரமேஸ்வரிக்கு, அதாவது சுடலை ஆடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாள் சுடலையில் வாழக்கூடியவள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அன்றைய தினம் சுடலைக்கு சென்று அங்காள பரமேஸ்வரி அந்த சுடலையில் இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு அப்படிங்கிற அந்த கிழங்கை போட்டு மெதிச்சு அதை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. எவ்வளவு மருத்துவர்கள் வந்தாலும் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளை இந்த அங்காள பரமேஸ்வரி தீர்த்து வைக்கிறாள். இந்த சுடலையில் வரும் இந்த அங்காளி எல்லோருக்கும் அனுகிரகம் செய்கிறாள். அப்படிப்பட்ட இந்த அங்காள பரமேஸ்வரியை இந்த அமாவாசை தினத்தன்று அனைவரும் வழிபாடு செய்து அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாகுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.